சேலம் ஆர்பிஎஸ் ஃபேமிலிங்கிற சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முளைக்கட்டிய ராகி மாவு ரெடி பண்ண போகிறோம். முளைக்கட்டி ராகி மாவு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அதிகமான சத்து கிடைக்கும், கால்சியம் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். இப்போ இதை நம்ம ராகியை ஒரு 8 மணி நேரம் நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா தூசி இல்லாமல் கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊறினதை எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணுங்க. நம்ம காலைல இல்லை 11 மணிக்கு சுமார் ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம சாயந்தரம் 7-8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி வச்சுட்டு 2 நாள் அதை அப்படியே தண்ணி தெளித்து விட்டுணுங்க. தண்ணியில் ஊறக்கூடாதுங்க, தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடணும். வெறும் லைட்டாக தண்ணி மட்டும் தாங்க தெளிக்கணும். 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராகி இந்த மாதிரி மூளை கட்டி வந்திருக்கும். இந்த ராகியை நம்ம ராகி மால்ட்டு செய்கிறதுக்கு, பிஸ்கட் செய்கிறதுக்கு, நிறைய சத்தான அரிசி மாவு தோசை, ராகி மாவு தோசை இதெல்லாம் கூட கலந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. அந்த முளைக்கட்டிய ராகியை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல வெயிலாக இருந்தால் 2-3 மணி நேரம் போதுங்க. நான் இப்போ வெயில் சரியில்லாதனால உள்ளேயே தான் காய வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி நின்றுச்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நிற்கிற இடத்துல இருக்கிற ராகி முளை கட்டாதுங்க. தண்ணி வடிஞ்சிக்கிற இடத்துல இருக்கிற ராகி தான் முளை கட்டும். அந்த மாதிரி பார்த்து முளை கட்டி வச்சுக்கோங்க. நல்லா துணியை டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. இந்த துணியிலலாம் பார்த்திங்கன்னா வெளியில் முளைப்பு வந்திருக்குங்க. இப்போ அந்த ராகி நம்ம வடச்சட்டியில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி செஞ்சுட்டு வந்துடலாங்க. இந்த ராகி நம்ம பிஸ்கட் செய்யலாங்க. குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சா ரெடி பண்ணி தரலாம். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ராகி மால்ட் அதாவது ரெடி பண்ணலாம். இதை நம்ம ஆற வச்சுருக்குறோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஆற வச்சுருக்கேன். இதை ஆற வச்சுட்டு எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சத்தான முளைக்கட்டிய ராகி மாவு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு தரலாம், கஞ்சி செஞ்சு தரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்